வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் 8ஆம் தேதி 4ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். இதை விட சிறப்பு ஒன்றுமே இல்லை, அவ்வளோ சிறப்பு. அதே நேரத்தில் சுக்கிரன் நீச்ச ராசியிலிருந்து 4ஆம் வீடு, அவர் நீச்சத்தில் இருக்கார். அதுலேருந்து 5ஆம் வீட்டுக்குள்ளே அவர் போகிறார். அதுவும் மிக மிக நல்ல ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த 15 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? ரொம்ப நல்ல பலன்கள். சில பேர் வீடு மாறலாம், சில பேர் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், சில நேரங்களில் ஒரு வீடை புக் பண்ணுவீங்க, அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கான இஎம்ஐ, பேங்க் லோனு எல்லாம் அதெல்லாம் தொடர்ந்து வரும், அது வேறு விஷயம். ஆனால் புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, அக்ரிமெண்ட் போடுறீங்க. சில முக்கிய விஷயங்கள்லாம் நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அதீதமான முன்னேற்றம். சரி, சில பேர் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அதாவது சில பெண்கள் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்காக இதை ஒரு டிகிரியோடு நிறுத்தியிருப்பாங்க, அப்புறம் மேலே போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் பண்ணணும்னு நினைக்கலாம். நிச்சயமாக தொடர்வதற்கு மிக மிக சிறப்பான காலம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தடைக்கற்கள் இருக்க தான் செய்கிறது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் சனி வக்கரமாக இருப்பது. அதுக்கு ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தில் குரு சனியை பார்ப்பதாலும் புதன் 4ஆம் வீட்டில் உங்களுடைய இது உச்சமடைவதாலும் புதுசாக ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க, உங்களை பார்த்தா ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக இருக்கும், உங்களை ஓரளவுக்கு சீரியஸாக கன்சிடர் பண்ணுவாங்க, உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் பேச்சு திறமை மிக்கதாக அமையும். இவர் ஒரு நல்ல அறிவுள்ளவர், திறமையானவர், ஷார்ப்பாக இருக்கார். முக்கியமாக இப்படியெல்லாம் உங்களை பற்றிய ஒரு பேச்சு, ஒரு மதிப்பீடு ஏற்படுறதுக்கு ரொம்ப நல்ல காலகட்டம் இது. அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சில தொல்லைகளை அனுபவிச்சிடலாம், ஆனால் இதுக்கு மாற்றங்களுக்கான நேரம். அது வேலையாக இருக்கலாம், சில நேரங்களில் குழந்தை பிறக்குமா அப்படின்னு நினைக்கும் போது குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம், சிலருக்கு திருமண பாக்கியமாகவும் இருக்கலாம். ஆனால் சுப செய்திகள், அது வரக்கூடிய சுப செய்தி சின்ன சுப செய்தி இல்லை. நான் இன்றைக்கி வீட்டல்வா சாப்பிட்டேன் அப்படி இல்லை, நீடித்து பலன் தரக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி நான் பேசுகிறேன். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம். தொழிலில் தொடர்ந்து தொல்லைகள் இருப்பவர்களுக்கு தொழில் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இது அமையும். உங்களுடைய திறமை வெளிப்படும். இதுலேயும் குறிப்பாக அந்த மீடியா இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும், பெரிய ஒரு வெற்றிகளை எதிர்பார்க்கலாம். அதனால் இது உயர்வை தரக்கூடிய நல்ல மாதமாகத்தான் உங்களுக்கு அமைகிறது. நிச்சயமாக நல்ல வெற்றிகளை பெறுவீர்கள், தொடர்ந்து நல்ல முன்னேற்றங்களை அடைவீர்கள். அதுலேயும் குறிப்பாக 26ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் சுக்கிரன் சேர்க்கை துலாத்தில். அப்போ இந்த மாத இறுதி நீங்கள் பட்ட விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கையில், அதாவது வேகமாக ஓடி அந்த வின்னிங் பாயிண்ட்டை போஸ்ட்டை தாண்டின உடனே கையில் எல்லாம் கை தட்டி கையில் அப்புறம் உங்களுக்கு அந்த 1 2 3ன்னு ஒரு 3 படி வச்சுருப்பான். அதில் முதல் படியில் நின்று ஒரு மெடலையோ இல்லை ஒரு கப்பையோ வாங்கினா எவ்வளோ சந்தோஷம். அது போன்ற ஒரு வெற்றி களிப்பை தரக்கூடிய மாத கடைசி ஏரில் அதுவும் நிகழ்வுகள் உண்டு. ரொம்ப நல்ல காலம். உங்களை பொறுத்தவரையில் ஒரு சாதனை செய்யக்கூடிய மாதமாக மாறும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லாரும்
ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.